யோசிக்காத அபி, உள்ள வா. அத்தை, வாசல்ல நின்னு எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வா. வா. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன்னு ஒருவேளை வீட்ல இருக்கிறவங்க போலீஸ் சொன்னதெல்லாம் நம்பிட்டாங்களா? அதனாலதான் பட்டும் படாம பேசுறாங்களா? என்ன அபி இங்கே நின்னுட்ட? வா வா. என்னங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்னங்க, என்ன நடந்துச்சு? எல்லாம் எனக்கு தெரியும் சீதா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஸ்ரீஜா, நம்ம வீட்டு ஆளுங்க எவ்வளவு போராடினாலும் சஞ்சீவ வெளியே கொண்டு வரவே முடியாது. சந்தோஷ், ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிட்டியாப்பா? முடிச்சாச்சுப்பா. சஞ்சீவ் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அந்த போலீஸ் குறைஞ்சது 2-3 நாளாவது சஞ்சீவ ஜெயில வச்சிருவான்னு நீ என்கிட்ட சொன்ன. ஸ்ரீஜா, சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பி வந்திருக்கான். இப்ப நாம போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கல, மொத்த குடும்பத்துக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சஞ்சீவ நாம தான் போய் கேஸ் போட்டு ஜெயில தள்ள பார்த்தோன்னு உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நமக்கு நடு ரோடு தாண்டி வீடு. ஸ்ரீஜா, யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராம இருக்க என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். வா வா. சஞ்சீவ், வந்துட்டியா சஞ்சீவ்? உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போன உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ நல்லபடியா வந்துடணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போகவே இல்ல. போலீஸ் உன்னை உடனே ரிலீஸ் பண்ணிடுச்சு இல்ல ஸ்ரீஜா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நம்ம வீட்ல கொஞ்ச நாளா நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. தாம் புருஷன் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது? அந்த மாதிரி ஒரு கோவம் தான் அபிக்கு சஞ்சீவ் மேல வந்திருக்கு. அந்த கோவத்துல அவசரப்பட்டு சஞ்சீவ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போல இருக்கு. அபி பண்ணது பெரிய தப்புதான். அதுக்கு நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவளை ஒதுக்கி வச்சிட கூடாது. அபிய மன்னிச்சு விட்டுருங்க. அவ கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு இந்த வீட்ல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டும், பாவம். சிந்தாமணி, போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இனி யாரும் பேச வேண்டாம். இனி நடக்க போற விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம். போங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அத்தை, அபி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. நீ ஒன்ன வருத்திக்குவே தவிர இந்த குடும்பம் வருத்தப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்.
சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக நீ காரணம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நீ எந்த விளக்கமும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இல்ல அத்தை, எனக்கு சஞ்சீவ் மேல இருக்கிற கோவத்தை பயன்படுத்தி யாரோ போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி என் மேல பழி சுமத்திருக்காங்க. என் நேரமும் சூழ்நிலை வேற எனக்கு எதிரா இருக்கு. அதனால என் மேல சுமத்தப்பட்ட பழிய நீங்க எல்லாம் நம்பிருப்பீங்களோன்னு. அபி, உன்னை போய் நாங்க ஏன் தப்பா நினைக்க போறோம்? அபி, நீ இந்த வீட்டுக்கு வந்த வரோம். இந்த வீடு இன்னைக்கு கொஞ்சமாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம் அபி. நீ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நான் என்ன இருப்பேனோ. நியாயமா உன்னை என் உள்ளங்கையில வச்சு தாங்கியிருக்கணும். என் போதாத நேரம் உன்னை தவற விட்டுட்டேன். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரை வேணா தப்பா நினைக்கலாம் அபி. ஆனா என்னைக்கும் நாங்க யாரும் ஒன்ன தப்பா நினைக்க மாட்டோம். ஆமா அபி, போலீஸ் வந்து சொல்லியும் உன் மேல நம்ம வீட்டுல இருக்க யாருக்கும் துளி கூட சந்தேகம் வரல. உன் மேல யார் பழி போட நினைச்சாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இந்த மைதா மாவு இன்டைரக்டா என்னையும் ஸ்ரீஜாவையும் தான் சொல்றான் போல இருக்கு. நாங்க யாருமே உன்னை தப்பாவே நினைக்க மாட்டோம். ஆமா தங்கச்சி, நீ வருத்தப்படாத. கண் கலங்காத அபி. சஞ்சீவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக நீதான் காரணம்னு உன் மேல சந்தேகப்பட்டா அது அந்த கடவுளுக்கே அடுக்காத. அத்தை, நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன சின்னதா ஒரு சந்தேக பார்வை பார்த்து கேள்வி கேட்டிருந்தா அது என்னால தாங்கிக்க முடியாது அத்தை. நான் செத்தே போயிருப்பேன். ஏய், அபி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாங்க ஏன் உன்னை தப்பா நினைக்க போறோம்? உனக்கு இந்த குடும்பம் தான் உலகங்கிறது எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ வருத்தப்படாத, அழாத. போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி யாரும் இனிமே பேசக்கூடாது. போங்க. அதிர்ஷ்டம் இல்லாதவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறதுக்கு தங்கத்துல தட்டு வாங்கினா கூட கடைசியில அது திருவோடாதான் மாறுமா. அந்த மாதிரி நாம இந்த சஞ்சீவ் கிட்ட இருந்து அபியை பிரிச்சு அபியை இந்த வீட்டை விட்டு விரட்ட மாங்கு மாங்குன்னு திட்டம் போட்டு வேலை செஞ்சாலும் கடைசியில அது நமத்து போன வெடி ஆயிடுது. கடைசி வரைக்கும் நம்மளால அந்த அபியை ஜெயிக்கவே முடியலையே ஸ்ரீஜா.
சஞ்சீவ தூக்கி ஜெயில்ல வச்சா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக காரணம் அபிதான்னு நினைச்சு அபிய நம்ம வீட்டு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்கன்னு நினைச்சா அப்படி ஒரு சம்பவம் கடைசி வரைக்கும் நடக்கவே மாட்டேங்குதே. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். யாருன்னு போய் பாருமா. சரி. இந்த சீதா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? என்ன நீ? நான் உன்கிட்டயும் உன் பொண்ணுகிட்டயும் பேசணும். பேசணுமா? இவ என்ன எங்க கிட்ட பேச போறான்னு தெரியலையே. உள்ள வாங்க நீ. ஸ்ரீஜா, அண்ணி நம்ம கிட்ட ஏதோ பேசணுமா? என்னத்த? இங்க பாருங்க, உங்க 2 பேர்கிட்டயும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சஞ்சீவ் அபி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, முத்தழக தூண்டி விடாதீங்கன்னு. ஆனா நீங்க 2 பேருமே கேக்குற மாதிரியே தெரியல. இந்த சீதா கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அத்த, அப்படிலாம் இல்ல. நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து நாங்க அபி சஞ்சீவ் விஷயத்துக்குள்ள போறதே இல்ல. ஆமா நீ, நாங்களே வெந்ததை தின்னுட்டு விதியேன்னு இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருக்கோம். எங்களை போய் இப்படி சொல்றீங்களே அண்ணி. சிந்தாமணி, ஸ்ரீஜா ஏதாவது தப்பு பண்ணா அத கண்டிக்க வேண்டிய நீயே ஸ்ரீஜாவுக்கு துணையா நின்னு அவ தப்பு செய்ய வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்க. நீங்க பண்ற தப்பையெல்லாம் நான் தெரிஞ்சும் தெரியாம இருந்தது என் புள்ள சந்தோஷ் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா நான் என் ஒரு புள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்திக்க இன்னொரு புள்ள வாழ்க்கை அழியட்டும்னு விட்டுருவேன் மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். முத்தழகு சொல்புத்தி உள்ள பொண்ணு. அவ யார் என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்புவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை வச்சு அபி சஞ்சீவ் வாழ்க்கையில விளையாடலான்னு நீங்க நினைக்காதீங்க. மீறி விளையாடுனீங்க, இது வரைக்கும் நீங்க பார்க்காத சீதாவை பார்க்க வேண்டியது இருக்கும். அபி வாழ்க்கைய அழிக்கிறதா நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்களே அழிச்சுக்காதீங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். என்ன ஸ்ரீஜா, இந்த சீதா நம்மள இப்படி மிரட்டிட்டு போறா? இனிமே நம்ம முத்தழக தூண்டி விட்டா சீதா நம்மள இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவா போல இருக்கே. அம்மா, உங்க அண்ணன் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியாது. எனக்கு எதிரா யார் வந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் எதிர்த்து அபிய சஞ்சீவ் கிட்ட இருந்து பிரிச்சு அந்த அபிய வாழ வெட்டி ஆக்கி இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிப்பேன். அடிச்சு காட்டுறேன் பாரு. என்ன பி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? சந்தோஷமா தானே இருப்பேன். போலீஸே ஆதாரத்தோட உன் மேல பழி சொல்லும் போது கூட மொத்த குடும்பமும் அதை நம்பலல்ல. அத நினைக்கும் போது உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணும் அபி. உனக்கு தாலி கட்டின சஞ்சீவ் முகத்தை கூட நீ பார்க்க விரும்பல. ஆனா அபி அபின்னு அவர் உன்னை சுத்தி சுத்தி வராரு. சஞ்சீவ் குடும்பம் என்னன்னா உன்னை ஏதோ சாமியை தாங்குற மாதிரி
உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு நான் என் அப்பா அம்மாவ எனக்கு நியாயம் பேச ஊர்ல இருந்து வர வச்சா, வந்தவங்க எனக்கு நியாயம் பேசாம உனக்கு நியாயம் பேசிட்டு போறாங்க. ஆனா என்ன பாரு, அடிச்சு போட்டா என்னன்னு கேட்க கூட நாதியத்து போய் நிக்கிறேன். ஏன் முத்தழகு இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே. நான் பிறந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் என்ன மதிக்கல, வாக்கப்பட்டு வந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் என்ன மனுஷியா கூட ஏத்துக்கல. போனா போகுதுன்னு தாலிய கட்டி வீணா போகட்டும்னு விட்ட கணக்காயிடுச்சு என் வாழ்க்கை. ஏன் முத்தழகு இப்படி விரக்தியா பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல? நான் நினைக்கிறதுதான் சரி. என் வாழ்க்கை இப்படி வீணா போனதுக்கு காரணமே நீதான். நானா? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ண நான் கேக்குறேன். என்ன பண்ணல? ஊமையாட்டம் பேசாமலே இருந்து நீ நினைச்சத சத்தமே இல்லாம சாதிச்சிட்டல. புதுசா கல்யாணம் ஆனவங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த சின்ன ஆசை கூட என் வாழ்க்கையில நடக்க விடாம பண்ணிட்டல. என்ன பேசுற முத்தழகு? நான் தான் நீங்க கோயிலுக்கு போங்க, நான் அத்தை கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேனே. போனேன். சஞ்சீவும் என் கூட கோயிலுக்கு வந்தாரு. ஆனா சஞ்சீவ் உடம்பு மட்டும்தான் கோயில்ல இருந்துச்சு. ஆனா அவர் மனசு முழுக்க உன்னை பத்தின நினைப்பு மட்டும் தானே இருந்துச்சு. கோயிலுக்கு போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் சஞ்சீவுக்கும் எனக்கும் சண்டை. ஆசாசையா கோயிலுக்கு போக நினைச்ச என்ன சஞ்சீவ் கூட எப்பவுமே நான் கோயிலுக்கு போக முடியாம பண்ணிட்டியே. இல்ல முத்தழகு, நான் உன் வாழ்க்கைய என்னைக்குமே கெடுக்க நினைச்சதில்ல. ஏய் சும்மா சொல்லாத. சஞ்சீவ் என் கூட சேர்ந்துட கூடாதுன்னு நீ வேணும்னே அவர் கூட முகம் கொடுத்து பேசாம இருக்க. சஞ்சீவ் எப்பவுமே உன்னை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்ட. ரெண்டாந்தரமா வாக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அதையும் கெடுத்து விட்டியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்தழகு. சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத. எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இப்படி என் கூடவே இருந்து என்ன சஞ்சீவ் கூட வாழ விடாம சாகடிக்கிறதுக்கு என்ன பாம்பு கடிச்சப்பவே நீ என்ன காப்பாத்தாம விட்டுருக்கலாம். நான் அப்பவே நிம்மதியா செத்து போயிருப்பேன். நீ இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை துளிர்க்க போறது இல்ல, அது நிர்மூலமா தான் போக போகுது. எந்த தப்பும் பண்ணாம என் வாழ்க்கை உன்னால சீரழிய போகுது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உழைக்கணும்னு ஆசையா வந்தனா இந்த வீட்ல இருந்து நான் போனமாதான் வெளியில போறேன். இது கூடிய சீக்கிரம் கட்டாயம் நடக்கும். அதுக்கு காரணம் நீயே தான் இருப்ப.